இந்த கதையோட கோர் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கட்னால அந்த சிபிஎஸ் கட்டால் நிறைய கட்டாக இருக்கு. அண்ணாதுரை நிறைய கட்டாக இருக்கு. அங்கங்கே மியூட் பண்ணிருக்காங்க. அது தப்பு. அது தவறுதான் சார். ஏன்னா தவறுதான். ஒரு அழகான ஒரு வரலாற்று நம்ம அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை சொல்லும் போது இப்போ மாத்தி வந்து கட் பண்றது மிகப்பெரிய தப்பு. அதனால படத்தோட இதுல கோர்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா சார்? அது என்ன லாங்குவேஜ் சொல்ல வரன்னு என்ன சொல்ல வர கருத்து மாறுதாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சொல்ல வந்த கருத்தை கிளியரா சொல்லிட்டாங்களா? ஏதாவது உங்களுக்கு இது இருந்தது? இல்லை எல்லாமே கிளியரா பக்காவா இருந்துச்சு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி கரெக்டா இருந்துச்சு. ஓகே மேம். இன்னைக்கு ஏதாவது எமோஷனலா இருந்தா எந்த அளவுக்கு படம் ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? எமோஷனலா ஒரு கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. எமோஷனல் தாண்டி கூஸ் பம்ப்ஸ், அந்த கிளைமேக்ஸ் சீன், அந்த இன்டர்வல் எல்லாம் ஒரே கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. சொல்ல அவங்க சொல்ல வந்ததை வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. ரவிமோகன் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? புரியல என்ன? ரவிமோகன் நம்ம ஜெயம் ரவி எப்படி பண்ணி? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் ரோலோ அவளுக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? அது பயங்கரமா இருந்துச்சு. த்ரூஅவுட் த ஃபிலிம் அந்த மியூசிக்கும் ஒரு ப்ளஸ்ஸா இருந்து அவரும் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேஸ் இல்லாமலே மியூசிக் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. பிஜிஎம் எல்லாமே சேர்த்து படத்தில். ஸோ ஜெயம் ரவி மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்காரு. ஆதி பகவானில் பார்த்துருப்பீங்க அவரோட வில்லத்தனத்தை. அதோட பயங்கரமாக மிரட்டி இருக்காரு. ஸோ இந்தி ஒழிப்பு, இந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்காருன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி தமிழுக்கு அகேன்ஸ்டாக மாறுது, சிவகார்த்திகேயன் எப்படி எடுத்து போராடுறாருங்கிறது தான் ஒரு கதையே. ஸோ அது மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. நிறைய கட்ஸ் கொடுத்துட்டாங்க. முக்கியமான அண்ணா அவர் பேசுகிற சீன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏதாவது படத்தில் உங்களுக்கு மைனஸாக பட்டுச்சா? என்னடா இந்த போய் தூக்கிட்டீங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தா எந்த படமும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு இந்த மாதிரி படம் எடுக்கும்போது கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம தமிழ் ரிலேட்டடாகவும் எடுத்திருக்காங்க. நம்ம தலைவர்கள் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த நார்த் சைட்லேருந்து வருது இல்லையா, நம்ம ஹிந்தி தெரியாது போனால் நம்மளா இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நார்த் சைட்லேருந்தும் ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகல, யாரும் வாங்கல விநியோகஸ்தர்கள். ஸோ அதுதான் ஒரு பின்னடைவே. ஏன்னா இந்த மாதிரி படத்தை அங்கே இது பண்ணால் அவங்களுடைய லாங்குவேஜ் பரியராகவும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் நல்லா இருக்கு ப்ரோ. மூவி நல்லா இருக்குது. இருந்தாலும் பொங்கலுக்கு தலைவர் படம் இல்லாதது எங்களுக்கு பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. படம் ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது படம். இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் தலைவர் படத்துக்கு இன்னும் கொடுக்கல. அப்போ இதை விட அதில் என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. இதுவே பெரிய பொலிட்டிக்கல் இதாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழை வந்து ஹிந்தியை வந்து காமனாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மொழியுமே நமக்கு இது சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது ப்ரோ. தீவிர விஜய் ரசிகனே. பொங்கலுக்கு தலைவர் படம் இல்லாதான் பெரிய வருத்தம், வேறு எதுவும் கிடையாது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நிறைய கட்டு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுதான் கதையை பாதிச்சிருக்காங்க. இல்லை ப்ரோ, மெயினாக இதில் ஹிந்தி அப்படின்ற வரைக்கும் தான் இங்கே கட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஜனநாயகன் படத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கேசரின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு ஹிந்தி வச்சிருக்காருன்னு தெரில ப்ரோ. சொல்ல போனால் ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வருவீங்களா ஜனநாயகன்? பொங்கல் வருமா? பொங்கல் ரிலீஸாக வருமா ஜனநாயகன்? வருமா? அது எனக்கு எப்படி தெரியும்? வரணும். எப்படி வந்தாலும் நாங்க கொண்டாடுவோம். கண்டிப்பா தளபதி கச்சேரி தான் அங்க வராமலாம் எப்பவும் போகாது. கண்டிப்பா எல்லாமே பிடிச்சிருந்தது. பராசக்தி படம் சூப்பரா. நம்மளும் தமிழ்னால ஃபுல் இது பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படம் மட்டும் வரலன்னா இது மாதிரிலாம் ஒன்று நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. இது படம் பார்த்து தான் எங்களுக்கே தெரியுது. எனக்கு தெரியுது, எங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தெளிவா தான் இருக்கு. பார்த்தா கண்டிப்பா புரியும். படம் பார்த்தா எல்லாருக்கும் புரியும். ஓகே. சிவகார்த்திகேயன் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதர்வாவாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? படத்தை எப்படி உட்காந்து யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. யாரும் பார்க்காத சிவகார்த்திகேயன் அதில் பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. முக்கியமான அரசியல் டைலாக் எதுவுமே கட் ஆகலை. சேத்தன்லாம் வந்து அண்ணாவே வாழ்ந்துருக்காரு. அவர் பேசுகிற எந்த டைலாக்குமே கட் ஆகலை. எல்லாமே செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்தி திணிப்பை பற்றினா இந்திய திணிப்பை பற்றி ரொம்ப 38 தொடங்கின போராட்டம் இன்னொரு 12 வருஷத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடணும். 100 வருஷமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னமும் அந்த போராட்டம் போயிட்டே தான் இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்சி பசங்க யாருக்குமே அந்த மொழி போராட்டம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா ஓ இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது நிறையா கட் பண்ணியிருக்காங்க. நேற்று நியூஸ் வந்து ஈவன் அண்ணா அவருடைய முக்கியமான டைலாக் இல்லை, எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. எதெல்லாம் கட் பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அண்ணா பேசுகிற எல்லா டைலாக்ஸும் இருக்குது. கலைஞர் ஒரே ஒரு சீனில் தான் வர்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக் பேசியிருக்காரு. அதை தான் கட் பண்ணியிருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டைலாக் அதெல்லாம் எதுவுமே கட் ஆகலை. எல்லாமே படத்தில் இருக்குது. ஸோ படமாக பார்க்குறப்போ இந்த ஒரு ஃபீல் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து நினைக்கிறீங்க? அந்த எமோஷன்ஸ் கொண்டு போய் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். இதை பற்றி இதுக்கப்புறம் மக்கள் நிறைய தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியன் சக்ஸஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே? தமிழ்நாட்டில் வந்து இதில் வந்து பேன் இந்தியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நிறைய கேமியோ இருக்குது.
இது வந்து வெறும் ஒரு மொழி போராட்டம், தமிழ் மொழிக்கான போராட்டம் இல்லை. ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஹிந்தியை தவிர பாக்கி எல்லா மொழிகளையும் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே படத்தில் கொண்டாந்துருக்காங்க. கேரளாவில் எப்படி போராடினாங்க, வெஸ்ட் பெங்கால் எப்படி போராடினாங்க, கர்நாடகாவில், ஆந்திராவில் எல்லாரும் எப்படி போராடினாங்கன்னு அந்தந்த மொழியிலேருந்து ஒவ்வொரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. நிறைய கட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை நிறைய மியூட் பண்ணியிருக்காங்க தான், பட் சேர்ந்துருச்சு, கருத்து சேர்ந்து தான். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா 3 முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாரும் கேரக்டரும் சும்மா வந்தாங்க போனாங்க இல்லாமல் ஒரு கேரக்டருமே பக்காவாக எழுதியிருந்தாங்க. அதோட இம்பாக்ட் பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சிவகார்த்தியோட 25வது படம் ஒரு பெரிய ஹிட் எழுதலாம். ஹிட்டு தான், பெரிய ஹிட்டாக எழுதலாமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு எப்படி இது ஏதாவது லாக் ஃபீல் ஆச்சா இல்லை படமாக எப்படி இருக்கு? ஸ்லோவாக போச்சு, லவ் ட்ராக் மட்டும் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, லாகாக இல்லை, ஸ்லோவாக இருந்தது. பட் படம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்டி இந்த இம்போசிஷனை பற்றி தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். அதுக்கேற்ற படமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்போ இருக்க அண்ணா பெரியார் அவங்களாம் எப்படி நம்ம லாங்குவேஜை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணாங்க, அங்கே அப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அரசியல் அறிவோடு இருந்தாங்க அப்படின்றத இந்த படம் காமிச்சிருக்கு. எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். இதில் இந்த 100 வயசு காலம் அந்த வர புரிகிற மாதிரி சுதாங்கிற ஒரு மேட்டரை பண்ணியிருக்காப்புல. தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மராத்திக்காரனு கூட இந்த படத்தை பேசியிருக்காப்புல. உண்மையிலே அந்த இந்திக்கானு எவ்வளோ பேர் செத்தாங்கிறத நினச்சி பார்க்கும்போது இப்பயுமே நெஞ்சு கொடம் எடுக்குது. அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காப்புல. ஜெயம் ரவி இப்போ பார்த்தா செருப்பாலே அடிச்சிடுவோம், அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ஜெயம் ரவி தான் பண்ணணுமா, ஒரு இந்திக்காரனை போட்டிருக்கலாமே, ஏன் இவர் பண்ணுறாப்புலன்னு சொன்னால் அவ்வளோ அழுத்தமான கேரக்டர். தனி ஒருவனுக்கு அடுத்து ஜெயம் ரவிக்கு கேரியர் பெஸ்ட்டு. மியூசிக் ஆத்தாடி பின்னியிருக்காப்புல. ஏன்னா இது வந்து 1959 நடந்த காலகட்டத்தில் நடந்த படம். உண்மையிலே என் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா 1987 வந்து பார்த்தீங்கன்னா நானுமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துருக்கேன். அதனால எனக்கு பயங்கரமாக கண்டக்ட் ஆச்சு. டாப் கிளாஸ் 2026 செம்ம படத்தோட ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் சினிமா. ஏன்னா அந்த 1960 1950 இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், 1964 தான் கற்பகம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த போஸ்டர்லாம் அதில் இருக்கும், நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகை அலங்காரம் பண்ணுறவங்க, அதான் மேக்கப் மேன், இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சில ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப போராட்டமாக தான் போகுது. கமர்ஷியலுக்காக சில இடங்களில் சில விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல வந்து டீப் இருக்குது, அதாவது நிறைய வசனங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு சென்சாரால். ஒருவேளை அது இருந்திருந்தால் இன்னும் ஆழமாக பதிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வரலாறு தெரியாமல் பார்த்தா படம் அந்தளவு கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு 1965 எப்படி நடந்துச்சு, என்ன போராட்டங்கள் பண்ணாங்க, எத்தனை உயிர் தியாகங்கள் பண்ணாங்க, எதுக்காக இந்த போராட்டங்கள், ஏன் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்போ நான் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறேன் அப்படின்னா இந்த தமிழுக்காக தான் அவங்க போராடி இருக்காங்க அந்த 1965. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஈட்டும். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு தான் அங்கங்கே கொஞ்சம் லேக் தெரியுது, சின்ன விஷயங்கள். ஏன்னா அந்த காலத்து இப்போ மதராசப்பட்டினம் மாதிரி அந்த காலத்து படங்கிறதுனால, அந்த 1965 படங்கிறதுனால கொஞ்சம் பாட்டு அங்கங்கே லேக் இருக்குது. மற்றபடி ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. பராசக்தி நிச்சயமாக பரவும் தீ, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.